இந்த வீடியோ உனக்காக தான். நீ இப்போ தனியாக ஃபீல் பண்ணிக்கொண்டு இருக்கலாம். எல்லோரும் உன்னை விட்டு போய் விட்டாங்க என்று நினைக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். உன் கண்ணீரையும் அவர் பார்த்திருக்கிறார். இந்த இரவும் கடந்து போகும். உடைந்த இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யாரிடமும் சொல்ல முடியாத காயம் உனக்குள் இருக்கலாம். வெளியில் சிரிச்சாலும் உள்ளே உடைந்து இருக்கலாம். ஆனா உடைந்த இதயத்துக்கு அருகில் நிற்பவர் இயேசு. நீ அழும் நேரத்தில் கூட அவர் உன்னை விட்டு போகவில்லை. எல்லோரும் தூங்கும் அந்த இரவில் நீ மட்டும் அமைதியாக அமர்ந்திருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் மனதுக்குள் உடைந்து போயிருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியா என்று கேள்வி கேட்டிருக்கலாம். ஜெபிக்க கூட சக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா அந்த கண்ணீரை தேவன் பார்த்தார். நீ சொல்லாத வேதனையும் அவர் அறிவார். இன்று நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைத்தாலும் தேவன் உன்னை விட்டு போகவில்லை. இது முடியாது. உன் வாழ்க்கை இனிமேல் மாறாது. அந்த கதவு திறக்காது என்று பலர் சொல்லி இருக்கலாம். நீயும் சில நேரம் நம்பிக்கை இழந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் பதில் கிடைக்கவில்லை என்று அழுதிருக்கலாம். ஆனா மனிதர்கள் முடிவு சொன்ன இடத்தில் தேவன் அற்புதம் ஆரம்பிக்கிறார். மருத்துவர் முடியாது என்றாலும், உலகம் கைவிட்டாலும் தேவன் ஒரு நொடியில் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஏனென்றால் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். இன்று முடியாதது போல தெரிந்த விஷயம் நாளை சாட்சியாக மாறும். நீ எவ்வளவு நாள் அமைதியாக அழுதாய் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைந்து போன இரவுகள் இருந்தது. எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று கண்ணீரோடு கேட்டிருக்கலாம். ஆனா இன்று தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். நீ இழந்த சமாதானம் திரும்ப வரும். உடைந்த இதயம் குணமாகும். மூடிய கதவுகள் திறக்கும். இன்று நீ அழும் காரணமே நாளை உன் சாட்சியாக மாறும். காத்திரு, தேவன் இன்னும் உன் கதவை மூடவில்லை. எவ்வளவு நான் ஜெபித்தாலும் பதில் இல்லையா? காத்திருந்தது களைப்பாகி விட்டதா? மற்றவர்கள் முன்னேறும் போது நான் மட்டும் இப்படி என்று நினைத்திருக்கலாம். ஆனா தேவன் தாமதிப்பது உன்னை மறந்ததால் இல்லை, சரியான நேரத்துக்காக. இன்று அமைதியாக இருக்கும் தேவன் நாளை உன் வாழ்க்கை ஆச்சரியப்பட வைப்பார். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருப்போர் புதிய பலன் அடைவார்கள். நீ இப்போது சோர்ந்து இருந்தாலும் தேவன் உனக்கு புதிய நம்பிக்கை, புதிய கதவு, புதிய ஆரம்பம் கொடுக்க போகிறார். இந்த காத்திருப்பு வீணாகாது. யாருக்கும் சொல்லாமல் நீ அமைதியாக செய்த ஜெபம் இருக்கிறது. கண்ணீரோடு கேட்ட வேண்டுதல் இருக்கிறது. தேவனே, எனக்கு ஒரு வழி திறந்து தாரும் என்று அழுத நாட்கள் இருக்கிறது. சில நேரம் என் ஜெபத்தை தேவன் கேட்கிறாரான்னு கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் சொல்லுகிறார், நீ ஜெபித்த முதல் நாளிலிருந்தே நான் கேட்டேன். பதில் தாமதமாயிருக்கலாம். ஆனா தேவன் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீ விட்டுவிட்டு நிலைக்கும் இடத்தில் அந்த நேரத்தில் தான் அற்புதம் அருகில் இருக்கும். நம்பிக்கையை விடாதே. உன் ஜெபம் வீணாக போவதில்லை.